ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹீட்டர்லேருந்து ஷாக் அடிக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை போய் செக் பண்ணலான்னு போனோம்னா ஹீட்டர் சுவிட்சு போட்டுட்டு கீழே தண்ணியில் செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக பயங்கரமான கரண்ட் பாஸ் ஆகுது. எப்பயுமே இந்த மாதிரி பாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எலக்ட்ரிஷியன்ட்ட முதல் சொல்லிடுங்க. அப்போனா தான் அதை என்னென்னு அவங்க சரி பண்ணுவாங்க. அப்படியே விட்டோம்னா அது எப்பயுமே ரொம்ப பிரச்சனையாயிரும். அதனால் எப்பயுமே நீங்கள் கவனமாக இருங்க. எப்பயுமே இன்சன் ஹீட்டரை பொறுத்த வரைக்குமே 3000 வாட்ஸ் அது கரண்ட் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எப்பயுமே 15 லிட்ரு இல்லை 25 லிட்ரு, நார்மலாக 15 லிட்ரு கூட வாங்கி போடுங்க. அதில் எல்லா ஒரு ஆப்ஷனும் இருக்கும். இதில் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காயிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காயில் உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அட்டாச் ஆகிருக்கும். அப்போ அட்டாச் ஆகிருக்கும் போது காயிலோட சின்ன பிரச்சனை ஏதாவது வந்துருச்சு, காயில் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம காயிலிருந்து அப்படியே கரண்ட் ஸ்பார்க் ஆகி தண்ணிக்கு வர கண்டிப்பாக வரும். இதே நம்ம 15 லிட்டரு அந்த மாதிரி ஹீட்டர்லாம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஹீட்டரில் தனியாக தான் இருக்கும். அதனால காயில் போயிடுச்சு எது போனாலுமே சாக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அது வாய்ப்புகளே கம்மியாக இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் 15 லிட்டரு இல்லை 25 லிட்டரு வாங்கி போடுங்க. இன்சன் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் இது நம்ம வீட்டுக்கான யூஸ் கிடையாது. அதனால் இது கொஞ்சம் எல்லா பேருமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. வேறு எதுனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். Dawn paints gold on the mountain's crown, while rivers whisper truth as they flow down.